உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாருமே அப்துல் கலாமை பத்தி அத்தனை பேருமே பேசியிருக்காங்க. சார் கூட சொன்னாரு, எல்லாருமே சொன்னாங்க. அவரை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம் சார். அப்துல் கலாமிடம் நீங்கள் இந்த துறையில் உங்களுக்கு நாட்டம் வந்தது எப்படி என்று அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், நான் பள்ளி சிறுவனாக இருக்கும்போது விமானம் எப்படி பறக்கிறது என்று கேட்டேன். உடனே என்னுடைய ஆசிரியர் என்னை கடற்கரைக்கு அழைத்து சென்று பறவை எப்படி பறக்கிறது, அது எப்படி தரையிறங்குகிறது என்று விளக்கமாக கூறியது என் மனதில் பசுமரத்தாணி போல் அமைந்து விட்டது. பசுமரத்தாணி போல் அப்படியே மனசுல பதிஞ்சு விட்டது அவருக்கு. அந்த துறையில் நான் சிறந்து வழங்குவதற்கு எனக்கு இதுதான் காரணம், அன்று அவர் கொடுத்த ஞானம்தான் காரணம் என்று பல பேர் முன்னிலையில் அதை ஆசிரியரின் பெருமைக்காக அவர் எடுத்துரைத்தார். அன்னைக்கு நல்ல மாணவர் அவரு பறவை எப்படி பறக்குது கேட்டாரு. இன்னைக்கு உள்ள மாணவர்கள் நம்ம ஆள் கேட்கறாங்க, காந்திஜி நேருஜி கேட்பான்னு பார்த்தா 5G 6G கேட்டுட்டு இருக்காங்க. உலகையே ஆண்ட தி கிரேட் அலெக்சாண்டர் அவரிடம் சென்று இந்த உலகத்தையே ஒரு குடையின் கீழ் நீ எப்படி கொண்டு வந்தாய் என்று கேட்கும் பொழுது அவர் கூறினார், என்னை இந்த உலகிற்கு கொண்டு வந்தது எனது தாய் தந்தை, இந்த உலகத்தையே என் கைக்கு கொண்டு வந்தது ஆசிரியர் அப்படின்னு. இதெல்லாம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய நாம் படித்தது கேட்டது. ஆனா என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் சார். இங்கே மன வளர்ச்சி குன்றிய ஒரு சிறப்பு பள்ளி உள்ளது. அந்த பள்ளியில் அந்த பள்ளிக்கு வரும் குழந்தைகள் பேசவோ நடக்கவோ இயற்கை உபாதைகளை கூட சொல்ல முடியாத ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு பயிற்சியும் அளித்து, அர்ப்பணிப்போடு பயிற்சி அளித்து, அவர்களையும் இந்த உலகில் சுதந்திரமாக வாழ வைக்க முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு முயற்சியை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் தெய்வங்கள். அந்த அர்ப்பணிப்பும் அந்த பயிற்சியும் பெற்றோர்களால் கொடுக்க முடியாது. இது இந்த பயிற்சியும் அர்ப்பணிப்பும் பெற்றோர்களால் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட பயிற்சியையும் அர்ப்பணிப்பையும் கொடுத்து அந்த ஆசிரியர் தெய்வங்கள் கண்ணால பார்க்கிறேன். அப்பேற்பட்ட தெய்வங்கள்